सितारे जमीन पर ऑफिशियल ट्रेलर आमिर खान ஜெனிலியா சேர்ந்து பண்ணியிருக்கிற ஒரு பாலிவுட் படம். कैसी 62 மில்லியன் பேருக்கு ட்ரெண்டிங்ல டாப் 10ல இருக்கு. 62 மில்லியன்ஸ் போயிருக்குன்னா அப்படி என்னதான் இருக்கு பார்த்துட்டு வந்துருமா? வாங்க. அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன். ये नेशनल बास्केटबॉल फाइनल्स का आखिरी मोमेंट है जहां देश की दो टॉप मोस्ट टीम्स एक दूसरे के खिलाफ खेल रही हैं और ये बास्केट से कर्नाटका फिर से आगे। अभी भी 20 सेकंड बाकी है। एक और बास्केट, कमाल का शॉट। ये बास्केट बहुत जरूरी है, अगर तूने डाला तो हम जीत जाएंगे। कम ऑन। ये क्या सिक्सरा आप कोच बहुत अच्छे हो, क्या बात हो गई? चक्कर वक्कर चल रहा है क्या तेरा? लेकिन आदमी सुअर हो। असिस्टेंट कोच ने अपने सीनियर पर हल्ला बोल दिया। ये कोई जगह पार्क करने की? अदालत इनके टैलेंट का सही उपयोग करना चाहती है। इन्हें 3 महीनों के लिए इंटेलेक्चुअली डिसेबल्ड लोगों की एक बास्केटबॉल टीम को प्रशिक्षित करने का निर्देश दिया जाता है। मैडम 3 महीने तक पागलों को सिखाऊंगा मैं। और 500 रुपए जुर्माना। 500 पागल बोलने का? 1000 रुपए। अरे पागल तो सभी बोलते हैं मैडम। 5000। ये क्या बात हुई? पागल को पागल मत बोलो, टिंगू को टिंगू मत बोलो। क्या मतलब? या कोच कदा है। स्पेशल लोगों की एक नेशनल चैंपियनशिप होने वाली है। अब आप कोच लग गए हैं तो हमने अप्लाई कर दिया। हम लोग शुरू करेंगे बॉल पासिंग से। सॉरी 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 सॉरी। कैसी चल रही है प्लेयर्स की कोचिंग? चप्पी चाहिए। कल के मैच में तुम लोग सब नीला पहनोगे। मेरी गर्लफ्रेंड को लाल पसंद है। तुम लाल कैसे पहनोगे? लाल दूसरी टीम पहन रही है। तो मैं दूसरी टीम से खेलूंगा। तुम लड़की हो? ये कौन बेवकूफ है? तो टीम कैसे बनाओ? टीम तो नॉर्मल लोग ही बनती है ना। सब अपने अपने नॉर्मल पे टिके बैठे हैं कोच साहब। सबका अपना अपना नॉर्मल होता है। आपका नॉर्मल आपका, उनका नॉर्मल उनका। गुलशन, कभी ना कभी सबको रिस्पॉन्सिबिलिटी उठानी पड़ती है। मैं तेरे लिए लड़ी, उनके लिए तू लड़ेगा। सामने वाली टीम बहुत ही बेकार लग रही है कि बैंड बजाते हैं। नहीं, क्यों? हम जीतने के लिए आए हैं, बेइज्जती करने के लिए नहीं। कम ऑन बॉयज। सभी डिस्टर्ब हो रहा है। सभी अर्जुन को सिर्फ चिड़िया की आंख दिखती है, समझा तू? एक तू है और एक चिड़िया की आंख। ये एक बास्केट से हम गेम जीत सकते हैं। तू टेंशन मत ले, एकदम फोकस कर। पहले आप चुप रहिए। ஓகே, செமையா இருக்குல்ல. ஆனா அந்த லெட்டரை பார்க்கும்போது தமிழ்ல லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று கேப்ஷனும் ஒன்று ஸ்மால் லெட்டர்ஸும் ஏடா கூடமா இடக்கு முடக்காவே இருக்கும். அந்த அப்நார்மல் சைல்டை வச்சு அப்நார்மல் சைல்டுனாலையும் ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். அவங்கள நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள நல்லா ப்ளே பண்ண வச்சு அவங்களையும் வச்சு ஃபைனல் லெவலில் கொண்டு போயிட்டு ஃபைனலையும் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை உங்களுக்கு தமிழ்லே காட்டணும்னா என்ன காட்டலாம் அப்படிங்கும்போது இந்த லெட்டர்ல வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க டைரக்டர் டீம்ல. செம்மையா இருக்கு. ஸோ அமீர் கானை வந்து நல்ல நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அது. ஸோ எல்லாருக்கும் ஒரு சில ஹெல்பிங் மைண்ட், பெரிய லெவலில் சில விஷயங்களை பண்ணுறதுக்கு மனசு வராது. ஸோ அமீர் கான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன், அது ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். ஸோ அவரோட இந்த படங்கள் வந்து நிறைய நல்லா, அவரோட படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சரி, அதை எனக்கு அந்த அளவுக்கு பாலிவுட் படம் பார்க்க மாட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல யாருமே யூகிக்க முடியாது, யாரும் செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஈஸியாக செஞ்சு அதை சக்ஸஸும் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பர்சன். அந்த படத்து மூலியமா நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண நினைக்கிற ஒரு ஹியூமன் இல்லையா?
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லர். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை பெற்றுட்டோமே நினச்சி அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஒரு வரம். அது வந்து அதுவும் குழந்தை தான். பட் இருந்தாலும் வந்து என்ன, சில பேர் அந்த குழந்தை பருவத்துலேருந்து தாண்டி மெச்சூர்ட் ஆகி அடுத்த லெவல் போவாங்க. அவங்க குழந்தையாவே இருப்பாங்க. ஒரு வகையில் அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு வகையில் ரொம்ப பாடனாக இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை பெற்றவங்க ஒவ்வொரு செகண்டும் அதை பார்க்கும்போது அந்த ரொம்ப வேதனைப்படுவாங்க. அது வந்து பெரிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் நம்மளால இவங்களை பண்ற மாதிரி பண்ண என்ன வந்து மூளையோட வளர்ச்சியில வந்து ஒரு 20 வயசுல இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு 10 வயசுக்கான ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு பிரெயின் தான் அவங்களுக்கு வேலை செய்யும். 30 வயசு அவங்க கடக்கும் போது உங்களுக்கு 12 வயசு 13 வயசு ஒரு குழந்தையோட கெப்பாசிட்டி தான் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். பட் அந்த குழந்தைகளை வந்து மோட்டிவேஷன் பண்ணி அதுங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் ஸ்போர்ட்ஸில் பெருசாக்க முடியும் நினைச்ச இந்த படக்குழுவுக்கே மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ படம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து இந்த படம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக்கணும். ஏன்னா அது மாதிரி பண்ணும்போது தான் அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் சில விஷயங்கள் தோணும் இல்லையா. ஸோ ஏன்னா உண்மையிலேயே அந்த குழந்தைகள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் தான் நடிக்கிறாங்க நினைக்கிறேன். இது எல்லாமே அந்த மாதிரி குழந்தைகளை தான் கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்துக்கு நடிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ சில பேரோட பேஸ்கிட்ட அப்படியே தெரியும். ஸோ மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய ஃபேஸ்லேயே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பசங்களாம் கூப்பிட்டு படத்தில் நடிக்க வச்சு இவங்க சொல்கிற டைலாக் அவங்க பேச வச்சு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ ட்ரெய்லரே இவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே தீர்ந்த அந்த படக்குழு இருக்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து அவங்களுக்கான ஒரு ஆதரவை கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கையோட. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுக்கிட்டே இருப்போம். என்னுடைய இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம், பாய்.